அனைவருக்கும் வணக்கம். எனக்கு மிகவும் மிகவும் பிடித்த அருமையான திருத்தந்தை 2014 அவரை நான் ரோமையிலே சந்தித்திருக்கின்றேன். அவர் பிறந்து திருமுழுக்கு பெற்ற அந்த இடத்தையும் போனஸ் ஐரஸ் அர்ஜென்டினாவில் அவர் இடத்தையும் பார்த்திருக்கின்றேன், அங்கு ஜெபித்திருக்கின்றேன். எனக்கு மிகவும் பிடித்தமான திருத்தந்தை. ஏழை எளிய மக்கள் மேலே அவருடைய இதயத்தை கொண்டவர். பிரேசிலில் போகும் பொழுதும் அங்கே ஒரு இடத்துல அவர் தென் அமெரிக்கா ஆயர் பேரவையின் தலைவராக இருக்கும் பொழுது நடத்திய அந்த மாநாட்டிலே இருந்த கருத்துக்கள் எவ்வாறு திருத்தந்தையான பிறகு அந்த கருத்துக்களை வேறு வேறு என்சைக்கிளிக்கல் வழியாக அவர் வெளியிட்டிருக்கின்றார். அது எதை காட்டுது அப்படின்னா, சிறு வயதிலிருந்தே அவர் எவ்வாறு வளர்ந்திருக்கின்றார், ஆயராக இருக்கும் பொழுதும் கருதினாலாக இருக்கும் பொழுதும் எவ்வாறு அவருடைய இருந்த சிந்தனைகள் திருத்தந்தையாகவும் வெளிப்பட்டன. அப்போ கரையின் மேலே கண்களை பதித்த ஒரு தொலைநோக்கோடு சென்ற ஒரு திருத்தந்தையை பார்க்கின்றோம். என்னுடைய நெஞ்சை தொட்டது மிகவும் முக்கியமாக விவிலியத்தையும் நற்செய்தியையும் நாட்டில் நடக்கின்ற நிகழ்வுகளையும் இணைப்பவர், இயேசுவையும் ஏழை மக்களையும் இணைப்பவர், இரக்கம் நிறைந்த ஒரு அருமையான திருத்தந்தை. எவ்வாறு எளிய மக்களோடு அவர் பழகிய விதம், அவர்களை உள்ளத்திலே தாங்கிய விதம், அவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த விதம், அவருடைய சிந்தனையெல்லாம் ஏழை எளிய மக்கள் மேலே, உலகின் அமைதி மேலே, உலகின் ஒற்றுமை மேலே, திரு அவையினுடைய வளர்ச்சி மேலே எவ்வாறு இருந்தது. எளிமையான வாழ்க்கை. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், வார்த்தையிலே வளமை, வாழ்க்கையிலே எளிமை. இந்த அருமையான திருத்தந்தையோடு நாம் பயணித்திருக்கின்றோம். இந்த 12 ஆண்டுகளாக எனக்கு கிடைத்த பாக்கியம், நமக்கு கிடைத்த பாக்கியம். இந்த அருமையான திருத்தந்தையை, புனித திருத்தந்தையை நம் அனைவருக்கும் அன்பு கொடையாக கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அவருடைய ஆன்மா இளைப்பாற்றி அடைய வேண்டும். அவர் நம் எல்லோரையும் மேலிருந்து ஆசீர்வதித்து, அவர் எந்த சிந்தனையோடு எந்த நோக்கத்தோடு அவர் பயணித்தாரோ, நம்மை பயணிக்க வைத்தாரோ, அதே போல தொடர்ந்து நாம் வளர வாழ அவருடைய உதவியை நாடுவோம். God bless him. God bless us. God bless you.